Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். Secret formulas for negative. Already positive sentences 22 structures totally நம்ம பார்த்திருக்கோம். மேல லிங்க் இருக்கு, கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் செக் பண்ணலனா கண்டிப்பா செக் பண்ணுங்க. அப்பதான் இந்த சீரிஸ் உங்களுக்கு கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஸோ இந்த சீரீஸில் நம்ம டோட்டலி 22 ஸ்ட்ரக்சருக்கு நெகட்டிவ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் 3 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், ஸோ இந்த சீரீஸை வந்து நான் சீக்ரெட் ஃபார்முலாஸ் ஃபார் நெகட்டிவ் அப்படின்ற பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் பாருங்கள், நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகும் அண்ட் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ now let's get started with today's lesson. ஸோ நெகட்டிவ் லெசன்ஸில் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும் ஆப்வியஸ்லி, அடுத்தது டூ வேர்ப் இல்லைனா ஆக்சிலரி வேர்ப் ஏதாவது ஒரு வேர்ப் வரணும், அடுத்தது நாட் வரணும். கண்டிப்பாக நெகட்டிவ் சென்டென்ஸ்னாவே நாட் இருக்கும் இல்லையா, ஸோ நாட் வரணும். அடுத்தது மெயின் வேர்ப் இருக்கணும். ஸோ இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஷீ வில் கம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம நாட் யூஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? ஷீ வில் நாட் கம்னு சொல்லுவோம். ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஷீ வில் நாட் கம் இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரக்சரில் இருக்கான்னு பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வேர்ப் இருக்குது, அடுத்தது நாட் இருக்குது, அடுத்தது ஒரு வேர்ப் இருக்குது. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் அப்புறம் வேர்ப் நாட் அண்ட் வேர்ப் இப்படி தான் இருக்கணும். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ கம்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நெகட்டிவாக மாற்ற நம்ம நாட் யூஸ் பண்ணோம். ஷீ நாட் கம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பிகாஸ் சப்ஜெக்ட் பக்கத்தில் கண்டிப்பாக நாட் யூஸ் பண்ணக்கூடாது. சப்ஜெக்ட் பக்கத்தில் என்ன இருக்கணும்? ஒரு வேர்ப் ஃபார்ம் இருக்கணும். இதர் டூ வேர்ப் ஆர் அன் ஆக்சிலரி வேர்ப் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நாட் வரணும், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வரணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் எதுவும் இல்லை, ஆக்சிலரி வேர்ப்ஸ் எதுவும் இல்லாததுனால நம்ம இது உள்ளேருந்து டூ வேர்பை எடுக்கணும். டூ வேர்பை எப்படி பிரிக்கிறதுனா, ஸோ கம் அப்படின்ற வேர்புக்கு நீங்கள் டூ மட்டும் யூஸ் பண்ணணும். டூ ப்ளஸ் கம் இதுதான் வந்து அந்த கம்ன்ற வேர்புக்குள்ளே இருக்குது. ஓகே, கம்ஸ் அப்படின்ற வேர்புக்கு நீங்கள் டஸ்ன்ற டூ வேர்பை யூஸ் பண்ணணும். டஸ் ப்ளஸ் கம் தான் வரணும். அகெயின் கம்ஸ் போடக்கூடாது. அதே மாதிரி கேம் அப்படின்ற பாஸ்ட் வேர்புக்கு டிட் ப்ளஸ் கம். ஸோ நீங்கள் ஒரு வேர்பை ஸ்ப்ளிட் பண்ணி டூ வேர்ப் எடுக்க போகிறீங்கன்னா திருப்பி என்ன வரணும்? ஃபர்ஸ்ட்டு வந்து டூ டஸ் டிட் ஏதாவது இது மூணுல ஏதாவது ஒன்று வரும். அண்ட் தி அதர் பார்ட் ஆஃப் த வேர்ப் ஷுட் ஆல்வேஸ் பி த பேஸ் ஃபார்ம். அது கூட வந்து எஸ்ஓ இடிஓ ஐஎன்ஜிஓ எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ரைட்டை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா டூ ப்ளஸ் ரைட், ரைட்ஸ் டஸ் ப்ளஸ் ரைட், ரோட் டிட் ப்ளஸ் ரைட். ஸோ கம் ரைட் மாதிரி டூவும் ஒரு வேர்ப் தான் இல்லையா? ஸோ ஐ டூ திஸ் எவ்ரி டே, ஹீ டிட் திஸ் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டூவை வரும்போது அப்போது அதை எப்படி நாட்டாக மாற்றணும்? அப்போ அதை எப்படி பிரிக்கணும்னா, டூவை பிரித்தோன்னா டூ ப்ளஸ் டூ இருக்கும், டஸ்ஸை பிரித்தோன்னா டஸ் ப்ளஸ் டூ அண்ட் டிட்டை பிரித்தோன்னா டிட் ப்ளஸ் டூ இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வேர்பை பிரித்தோம் அப்படின்னா டூ ப்ளஸ் வேர்ப், வேர்ப் ப்ளஸ் எஸ்ஸை பிரித்தோன்னா டஸ் ப்ளஸ் வேர்ப், பாஸ்ட் வேர்பை பிரித்தோன்னா டிட் ப்ளஸ் வேர்ப் வரும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆல்ரைட், ஸோ இப்போ ஷீ கம்ஸை நம்ம நெகட்டிவாக மாற்ற கம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஷீ டஸ் கம், ஸோ நடுவில் நாட் ஆட் பண்ணும், ஷீ டஸ் நாட் கம் அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஒரு சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்ப் இல்லைனா ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் பக்கத்தில் நாட் போட்டுப்பீங்க. அப்படி இல்லைனா இப்போ நம்ம பார்த்த மாதிரி வேர்பை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இங்கே பொதுவாக என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேம் வேர்பை ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க, பாஸ்ட் வேர்பை ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க, அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிளை ஏன் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணல? பாஸ்ட் பார்ட்டிசிபிளை ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும்? ஏன் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பொதுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஹேவ் ஹேஸ் ஹேடு கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேவ் ஹேஸ் ஹேட் எல்லாமே ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான் இல்லையா? ஸோ அது இருக்கும் போது அது பக்கத்தில் நம்ம ஜஸ்ட் நாட் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றலாம். நம்ம பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணும்போது தான் சென்டென்ஸில் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு வேர்பு வேர்ப் ப்ளஸ் எஸ் ஃபார்மேட்டை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது சென்டென்ஸில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே மட்டும் பிரிக்கிறோம். தட் இஸ் வேர்ப் ப்ளஸ் எஸ் பாஸ்ட் வேர்பை பிரிக்கிறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நம்ம பிரிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆல்ரைட், ஸோ இப்போ நாம் சென்டென்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீ பேசுறது இல்லை இல்லைனா பேச மாட்டேன். பாசிட்டிவ்லேயே நம்ம இதே எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். நீ பேசுவ இல்லைனா பேசுகிற அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இதை வந்து நெகட்டிவ்ல என்ன ரீசனில் நம்ம பேசுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் எப்போவுமே நடக்கிறது இல்லை. நீ ஒழுங்காகவே பேச மாட்டேற என்கிட்ட, கரெக்டாக? நீ சத்தமாகவே பேச மாட்டே, ஸோ நீ பேசாத. ஸோ எப்போவுமே நீங்கள் சத்தமாக பேச மாட்டீங்கன்னு மீன் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ நீ என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேற, இப்போலாம் நீ என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேற. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இப்போலாம் நடக்கிறதில்ல, இது இல்லை எப்போவுமே நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வி யூ தேக்கு டூ நாட் ப்ளஸ் வேர்ப்,
he sheetக்கு does not plus verb. ஏன் இங்கே do not does not போட்டிருக்கோம் அப்படின்றது தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா ஜஸ்ட் verb வரும்போது verb ஸ்ப்ளிட் பண்ணோன்னா do plus verb வரும். ஸோ நடுவில் நாட் போட்டுக்கிறோம். verb plus s வரும்போது ஸ்ப்ளிட் பண்ணும்போது does plus verb வரும். ஸோ நாட் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் ஐவி உதைக்கு do plus verb. he sheetக்கு does plus verb. that is do not plus verb, does not plus verb. நீ பேசுகிறதில்ல இல்லை பேச மாட்ற அப்படின்னு சொல்லும்போது யூ do not speak. ஓகே, ஸோ பாசிட்டிவில் வந்து யூ ஸ்பீக்குன்னு வரும். ஸ்பீக்கர் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா யூ டூ ப்ளஸ் ஸ்பீக். ஸோ நாட் போட்டு யூ do not ஸ்பீக். நீ சத்தமாக பேசுகிறதில்ல இல்லை சத்தமாக பேச மாட்ற அப்படின்னு சொன்னோன்னா யூ do not speak loudly. அவன் சாப்பிட்றதில்ல இல்லை அவன் சாப்பிட மாட்டான். ஸோ இப்போலாம் ஒழுங்காகவே சாப்பிட்றதில்ல சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹீன்றதுனால does not ப்ளஸ் verb. ஸோ he doesn't eat, he does not eat. அவன் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல இல்லை அவன் ஒழுங்காக சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது he doesn't eat well. அவன் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல இல்லை அவன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டான்னு சொல்லும்போது இட் மே சவுண்ட் லைக் அ ஃபியூச்சர் சென்டென்ஸ். பட் எப்போவுமே அவன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he doesn't eat non-veg, he does not eat non-veg. ஸோ இந்த do not does notோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் don't and doesn't. ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்க எக்ஸாம்பிள்ஸை யூ ட்ரை டு டூ இட் யுவர் செல்ஃப்ஸ். நாங்கள் படம் பார்க்குறதில்ல. we do not watch movies. ஸோ வீன்றதுனால do not plus verb. ஸோ we do not watch movies. அடுத்தது அவள் நைட்டில் சரியாக தூங்குறதில்ல. ஸோ அவள் எப்போவுமே நைட்டில் சரியாக தூங்குறதில்ல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன சொல்லலாம், அவள் அப்படின்னு வரும்போது yes does not plus verb. ஸோ she doesn't sleep well at night, she doesn't sleep well at night. அவன் காரு ஃபாஸ்ட்டாக போகாது இல்லை போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறோம். his car doesn't go fast. ஸோ his carனு சொல்லும் போது அதுக்கு உண்டான ப்ரனவுன் it இல்லையா. ஸோ itனும் போது does not plus verb. ஸோ அதனால் his car doesn't go fast. அவங்களுக்கு பீட்சா பிடிக்கிறதில்ல இல்லை அவங்களுக்கு பீட்சா பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தே வரும்போது do not plus verb. ஸோ they do not like pizza or they don't like pizza. ஓகே, ஸோ இப்போது இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நெகட்டிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா do not does not மாற்றி யூஸ் பண்ணுறது. அதாவது he sheetக்கு கண்டிப்பாக எப்போவுமே does not தான் யூஸ் பண்ணணும். he don't eat well அப்படி சொல்லக்கூடாது. he doesn't eat well. they doesn't come சொல்லக்கூடாது. they don't come. ஓகே, ஐவி யூதேக்கு do not, he sheetக்கு does not. ஸோ நல்லா பேசுவாங்க, அவங்க கூட இதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் you always be careful while using the subjects and their respective verbs. அடுத்தது do does யூஸ் பண்ணாமலே பேசுகிறது. அதாவது ஐ நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ do not understand. ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி do does யூஸ் பண்ணி தான் பேசணும். அடுத்தது she does not writes. ஸோ does not யூஸ் பண்ணும்போது verb form தான் வரணும். வேர்போட எஸ்சி இடிலாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மிஸ்டேக்கும் காமனாக பண்ணுறது தான். ஸோ she does not write தான் சொல்லணும். ஐ do not write தான். ஐ do not wrote, ஐ do not writes இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, now the second one is நீ பேசலை. ஓகே, பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர், ஐவி உதய் ஹி ஷீட் எல்லாத்துக்குமே did not ப்ளஸ் verb. ஸோ பாஸ்ட் ஆக்ஷன்ஸை நம்ம பண்ணலை நடக்கலைன்னு சொல்லும் போது did not யூஸ் பண்ணி தான் பேசணும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், நீ பேசலை அப்படின்னு சொல்லும்போது யூ did not speak. நீ அவன் கூட பேசலை அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ did not speak with him. அவன் சாப்பிடலை, அவன் காலையில் சாப்பிடல இல்லை நேற்று சாப்பிடல அப்படிலாம் சொல்லும் போது he did not eat. அவன் இன்றைக்கி காலையில் சாப்பிடல, he did not eat this morning. நாங்கள் நேற்று படம் பார்க்கல, we did not watch the movie last night. அவள் சரியாக தூங்கலை, she did not sleep well. நான் போன மீட்டிங் அட்டன் பண்ணல. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த போன மீட்டிங் நான் அட்டன் பண்ணல. I did not attend the last meeting. அவங்க எனக்கு கால் பண்ணலை, they did not call me. ஓகே, ஸோ பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே did not யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இங்கே நடக்கிற காமன் மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா he did not came, she did not ate, did யூஸ் பண்ணிட்டு திருப்பியும் பாஸ்ட் வேர்பே யூஸ் பண்ணுறது. ஸோ இது நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பண்ணவே கூடாது. did யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக verb form தான் வரணும். ஸோ verb form தான் வரணும்னா ஐஎன்ஜியும் ஆட் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ ஐ டிட் நாட் கம்மிங் அப்படி சொல்லக்கூடாது, ஐ டிட் நாட் கம் தான். அதே மாதிரி டிட் யூஸ் பண்ணாமலும் பேசக்கூடாது. பாஸ்ட்னாவே டிட் யூஸ் பண்ணி தான் பேசணும். தே நாட் ஸ்டடிட் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. தே டிட் நாட் ஸ்டடி, அவ்வளோதான். ஓகே, இப்போ தேர்டு ஒன், நீ பேச மாட்ட. ஸோ ஃப்யூச்சரில் நீ பேச மாட்ட, இந்த மாதிரி ஃப்யூச்சர் இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டைம் இருக்கணும். இல்லை சிம்பிளாக உங்களோட கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர்னால் ஐவி யூதே ஹி ஷீட் எல்லாத்துக்குமே வில் நாட் ப்ளஸ் வேர்ப், வில் நாட் ப்ளஸ் வேர்ப்னு சொல்லலாம். அடுத்து இதோட எக்ஸாம்பிள்ஸ், நீ பேச மாட்ட, யூ வில் நாட் ஸ்பீக். நீ மீட்டிங்கில் பேச மாட்ட, யூ வில் நாட் ஸ்பீக் இன் த மீட்டிங். அவன் சாப்பிட மாட்டான், ஹி வில் நாட் ஈட். நாங்கள் அங்கே போக மாட்டோம், வி வில் நாட் கோ தேர்.
அவள் கால் பண்ண மாட்டா, ஷீ வில் நாட் கால். நான் நெக்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன், ஐ வில் நாட் அட்டன் தி நெக்ஸ்ட் மீட்டிங். அவங்க நம்மளை இன்வைட் பண்ண மாட்டாங்க, தே வில் நாட் இன்வைட் அஸ். ஆல்ரைட். ஸோ இப்போது ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்காது, நான் பண்ண மாட்டேன், அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வில் நாட் ப்ளஸ் verb யூஸ் பண்ணோம். இங்கே நடக்கிற காமன் மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா he will not coming, அதாவது will not யூஸ் பண்ணும்போதும் verb ஃபார்ம் தான் இருக்கணும், ஐஎன்ஜி ஃபார்மோ இடி ஃபார்மோ போடக்கூடாது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிளில் பண்ணியிருக்காங்க. he will not comingனு சொல்லக்கூடாது, he will not come தான். she will not saw past verb யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் பண்ணக்கூடாது. she will not see தான். அதே மாதிரி நீங்கள் நாட் யூஸ் பண்ணும்போது வில்க்கு அப்புறம் தான் நாட் யூஸ் பண்ணணும். ஐ நாட் வில் கோ இல்லை ஐ நாட் கோயிங் அப்படி சொல்லக்கூடாது, ஐ வில் நாட் கோன்னு தான் சொல்லணும். ஆல்ரைட். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் இங்கே ஒரு 5 கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் வந்து காமெண்ட்ஸில் சொல்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த கொஷின்ஸை படிக்கலாம். இன்றைக்கி மழை பெய்யாது, ஸோ ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்காது. அவன் ஒழுங்காக ஹோம்ஒர்க் எழுதுறதில்ல, ஸோ இப்போலாம் அவன் ஒழுங்காக ஹோம்ஒர்க்கே எழுதுறதில்ல, அந்த மாதிரி அர்த்தம். ராமுவும் சோமும் நேற்று ஸ்கூலுக்கு வரல, பாஸ்டில் ஒரு விஷயம் நடக்கலை. ரேணு சரியாக கவனிக்க மாட்றா, ஸோ இப்போலாம் ரேணு ஒழுங்காகவே கவனிக்க மாட்றா. சஞ்சு இதை செய்யலை, ஸோ பாஸ்டில் ஒரு விஷயம் நடக்கலை. ஆல்ரைட். ஸோ 3 சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ் தான், do not, does not, did not and will not இன்றைக்கி பார்த்தோம் நாம். நீங்கள் மற்ற வீடியோஸ் அண்ட் மற்ற பிளேலிஸ்ட்ஸையும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லா லெசன்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். till then take care and bye.